ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. இப்போ 39வது வாக்கியம் 31லேருந்து சொல்கிறேன். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே, கொண்டு திருந்தேனோ திருவடியை போலே, இழைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே, இடைக்கழியில் கண்டேனோ முதல் ஆழ்வார்களை போலே, இருமன்னரை பெற்றேனோ வால்மீகரை போலே, இருமாலை ஈந்தேனோ தொண்டரடி பொடி ஆழ்வாரை போலே, அவனுரைக்க பெற்றேனோ திருக்கட்சி நம்பியாரை போலே, அவன் மேனி ஆனேனோ திருப்பாணரை போலே. இப்போது 39வது வாக்கியம் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம். இது திரும்பியும் ராமாயணத்தோட பாலகாண்டத்திலேருந்து வரக்கூடிய ஒரு வாக்கியம். அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. வசிஷ்டர் அவர் தசரத மகாராஜாவோட ராஜகுல குரு. அந்த வசிஷ்டரை பற்றின ஒரு வாக்கியம்தான் இதனோட ஒரு இந்த வாக்கியத்தோட ப்ரீவியஸ் இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே அப்படின்ற ஒரு வாக்கியத்தோட கண்டினியூஷன் சொல்லலாம் இந்த வாக்கியம். ஏன்னா இது ரெண்டும் ஒன்று சம்பந்தப்பட்ட வாக்கியம்தான். இது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம். வசிஷ்டர் அப்படின்னா வேதவியாசர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தை பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம் அப்படின்னு. ஸோ அது என்ன அப்படின்னா, வசிஷ்டர் வேதவியாசருக்கு ரொம்ப பெருமையாம். ஏன்னா அவர் வசிஷ்டரோட குலத்திலேருந்து வந்திருக்கார். எப்படின்னா வசிஷ்டரோட கொள்ளு பேரன் சக்தி ரிஷி அப்படிங்கிறவரோட பேரன், பராசரனோட பிள்ளை, சுகபிரம்மருக்கு அப்பா, அவர் தான் இந்த வேதவியாசர். ஸோ இந்த வசிஷ்டரோட குலத்தில் வந்த பெருமை வேதவியாசருக்கு உண்டு. அதனால் வேதவியாசர் வசிஷ்டரை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லுவார். எல்லாரும் நம்மளாமும் சொல்லுவோம் ஜென்ரலாக. அந்த வசிஷ்டர்ன்ற வர்ச்சேவே வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிறது அப்படின்னு. அது எல்லா கொலோக்கியலாக எல்லாத்துக்குமே சொல்லிவிடுவோம் நம்ம. ஒன்றுமே இல்லை, இப்போ யாரோ ஒன்றும் பெருமையாக எதுவுமே சொல்லி ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்காதவா திடீர்னு ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் யாரை பற்றியாவது கொடுத்துட்டா, ஆஹா வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினா போல் இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆற்றுல ஒரு கரமது நன்னா யாரோ பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க. ஆற்று மாமி கரமது ரொம்ப நன்னா பண்ணியிருக்கான்னா, அந்த ஆற்று மாமா என்றைக்குமே வாயை திறக்காதவர் கரமதை சாப்பிட்டுட்டோ, ஆஹா கரமது பிரமாதமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அந்த ஆற்று மாமி சொல்லுவா உடனே, வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கினா போல் இருக்குது அப்படின்வா. இதில் கரமதுக்கு பிரம்ம ரிஷிக்கும் வசிஷ்டருக்கும் என்ன சம்பந்தம்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இது எல்லா கொலோக்கியலாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காமன் கொட்டேஷன். அது எதுக்கு வந்ததுன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் விஸ்வாமித்ரர் அவருக்கு ஆக்சுவலாக ராஜரிஷி ராஜரிஷி அந்த மாதிரி தான் அவருக்கு பட்டம் இருந்தது. ஸோ அவருக்கு ஆனால் என்னென்னா, அவர் பிரம்ம ரிஷின்னு அவர் ஆகணும் அப்படின்னு அவர் நினச்சார். பட் அவரை எல்லாருமே ரெஃபர் பண்ணிட்டு இருந்தது ராஜரிஷியாக தான் ரெஃபர் பண்ணியிருந்தா, பிரம்ம ரிஷியாக ரெஃபர் பண்ணவே இல்லை. ஸோ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வசிஷ்டர் இவருக்கு நிறைய சந்தர்ப்பம் கொடுத்து இவர் இவருக்கு எப்படி பண்ணால் இவர் பிரம்ம ரிஷியாக ஆவார் அப்படி அந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமாக இருந்ததே வசிஷ்டர் தான். அப்புறம் இவர் நல்லா அந்த ஸ்திதிக்கு வந்த உடனே வசிஷ்டர் இவரை பிரம்ம ரிஷி அப்படின்னு ஹி ப்ரொனவுன்ஸ்ட். ஸோ இவரை சொன்னதுக்கப்புறம்தான் அந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் வசிஷ்டர் வாயால் பிரம்ம ரிஷி அப்படின்றது வந்தது. ஏன்னா வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வாக்கியம் ரொம்ப காமனாக எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்.
ஸோ இது இந்த பாலகாண்டத்தில் வந்து நம்ம விஸ்வாமித்ரர் வரார் இல்லையா, நம்ம அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்ரரை போலே அப்படின்னு 20வது வாக்கியம் பார்த்தோம் இல்லையா. அதில் வந்து விஸ்வாமித்ரர் வந்து தசரத மகாராஜர்கிட்ட ராமரை அனுப்புங்கோ என்னோட யாக சம்ரக்ஷணைக்காக அப்படின்னு கேட்டுன்னு வராருல. அப்போ வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் தசரத மகாராஜருக்கு அனுப்புறதுக்கு இஷ்டமே இல்லை. சின்ன குழந்தை, நான் எப்படி அனுப்புவேன்னு அந்த மாதிரி ஒரு தயக்கமாகவே பேசின்னு இருக்கார் தசரத மகாராஜர். பேசின்னு இருக்கிறச்சே இவருக்கு விஸ்வாமித்திரருக்கெல்லாம் வந்து மூக்கு மேலே கோவம் இருக்கும்ல. துர்வாச முனி, விஸ்வாமித்திரர் இவெல்லாம் கோவக்காரர்கள்னா மூக்கு மேலே அப்படியே கோவத்தை அப்படியே வச்சுன்னு தாண்டவாடம் ஆடின்னு இருப்பாள்ல. ஸோ இவருக்கு உடனே கோவம் வந்துடுத்து, எழுந்து கிளம்பி போகிறேன், சரி உங்கள் பிள்ளைய நீங்கள் சொத்தாக வச்சுக்கோங்கோ, எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு கிளம்பி போகிறதுக்கு எழுந்துட்டார். எழுந்ததுக்கப்புறம்தான் வசிஷ்டர் வந்து கொஞ்சம் செத்த பொறுங்கோ அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர்கிட்ட இருக்க சொல்லிட்டு தசரத மகாராஜர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி ராமனை வந்து அவரோட அமுச்சு வைங்கோ, இந்த மாதிரி விஸ்வாமித்திரரோட நீங்கள் அமுச்சு வைங்கோ. விஸ்வாமித்திரர் வந்து அவர் அழகாக ஐஷன் போயிட்டு சிகப்பதிய ஸ்ரீயோட கூட்டின்னு வருவார் அப்படின்னா என்ன அர்த்தம், ராமருக்கு வந்து ஒரு 12 வயசு அப்போது. ஸோ அந்த 12 வயசில் கல்யாணம் பண்ணணும்னு எப்படியும் தசரத மகாராஜா யோசிச்சுட்டு இருந்தார். ஸோ அதனால் விஸ்வாமித்திரர் வந்து அவருக்கு கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வருவார் அப்படின்ற மாதிரி அதை ஒரு மூடகமாக ஸ்ரீயோட வருவார், ஸ்ரீயப்பதி ஸ்ரீயோட கூட்டின்னு வருவார் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கூட நீங்கள் அமுச்சு வைங்கோ அப்படின்னு வசிஷ்டர் சொல்கிறாராம். இதில் ஒரு விஷயம் இருக்குது. விஸ்வாமித்திரரும் இதை ஏன் செய்கிறாருன்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. அவர் என்னன்னா, அவர் வந்து தசரத மகாராஜாவோட குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஹரிஷ்சந்திரன். ஹரிஷ்சந்திரனை வந்து ட்ரூத்தை பேசுகிறார், அவர் வந்து சத்தியவான் அப்படின்றத வந்து நிரூபணம் பண்ணுறதுக்காக ஹரிஷ்சந்திரனுக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டார் விஸ்வாமித்திரர். எப்படின்னா, இவர் நிரூபணம் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இதில் ஹரிஷ்சந்திரன் ஒய்ஃபோட பிரிஞ்சு பையனோட பிரிஞ்சு நிறைய கஷ்டங்களை துன்பங்களை அனுபவிச்சிட்டார். ஸோ அதனால் இவருக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருந்தது, நான் சத்தியமான நிரூபணம் பண்ணுறதுக்காக அவருக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டோமே, இந்த ஹரிஷ்சந்திரனோட குடும்பத்தை சேர்ந்தவ யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த கில்ட்டி ஃபீலிங்கை நம்ம போக்கிக்கணும் அப்படின்னு ஒரு மனசில் இருந்தது. ஸோ என்னென்னா, தசரத மகாராஜருக்கு தான் இப்போது ராமர் பிறந்தாச்சே, ராமருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சுடலாம் அப்படின்னு இவருக்கு என்னென்னா, யாக சம்ரக்ஷணம் முடிஞ்ச உடனே அப்படியே ராமரை மித்திலாக்க கூட்டின்னு போயிடணும் அப்படின்னு அவர் பிளானோடு தான் வந்திருக்கார். ஸோ ஏன்னா அவருக்கு அந்த வேலையை பண்ணால் அட்லீஸ்ட் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சா அவருக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து போயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஸோ அதனால் இதெல்லாம் ஆனால் வசிஷ்டரான விஸ்வாமித்திரரோட குருவான வசிஷ்டருக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அதெல்லாம் தீர்க்க தரிசனமாக யோசித்து தான் தசரத மகாராஜர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் அனுப்பி வைங்கோ அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த விஷயத்தை தான் அழகாக வந்து பெண் பிள்ளை பிடிச்சுன்றா. எப்படி வசிஷ்டர் வந்து எவ்வளோ அந்த சிஷ்யனோட மனசில் இருக்கிற அந்த எண்ணங்களை கரெக்டாக புரிஞ்சுண்டு எவ்வளோ அழகாக இந்த மாதிரி ராமரை வந்து அவர் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு சிபாரிசு பண்ணார் பாரு. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அந்த எனக்கு இல்லையே, அடியாளுக்கு இல்லை சுவாமி, நான் அப்படி இருந்திருந்தேன்னா எவ்வளோ விஷயத்தை அந்த மாதிரி ஆலோசித்து அந்த மாதிரி நான் வந்து அழகாக முடிவு எடுத்திருக்கலாம். பட் அப்படிலாம் அடியாளுக்கு யோசிக்க தெரியாது சுவாமி, வசிஷ்டர் போலெல்லாம் எனக்கு யோசிக்க தெரியாது சுவாமி. அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, அதனால நான் ஊரை விட்டே போகிறேன் அப்படிங்கிறாளாம். இதெல்லாம் ராமானுஜருக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா லக்ஷ்மணனா அந்த இடத்துல இருந்து இந்த இத்தனை நடந்த சம்பவங்களையும் பார்த்தவர் அவர். ஸோ அத்தனை விஷயமும் அவருக்கு தெரியும். அதெல்லாம் இப்போ ராமானுஜராக பார்த்துட்டுருக்கார். அதெல்லாம் ஒரு பெண் பிள்ளை சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அதெல்லாம் அவர் பின்னால் ஹீ இஸ் கோயிங் பேக் ஆன் ஹிஸ் மெமரி லேன். அழகாக அவருக்கு எல்லாம் ஞாபகம் வருது, ஆமாம் இப்படி நடந்தது, கரெக்டுன்னு அவர் யோசிக்கிறார். இதில் என்னென்னா இன்னொரு விஷயம் கூட இருக்குது. வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் எப்போதுமே ஒரு டக் ஆஃப் வார்.
எப்போதுமே இவர் சொல்கிறத வசிஷ்டர் சொல்கிறது விஸ்வாமித்திரர் ஒத்துக்க மாட்டார், விஸ்வாமித்திரர் சொல்கிறது வசிஷ்டர் ஒத்துக்க மாட்டார். ரெண்டு பேருக்குமே எப்போதுமே ஒரு லடாய், ஒரு டக் ஆஃப் வார், ஒரு ஃபைட் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் விஸ்வாமித்திரர் சொன்னாராம், தப்போபலமே உன்னதமானது அப்படின்னு சொல்கிறாராம். அப்போ உடனே வசிஷ்டர் சொல்கிறாலாம், இல்லை சத்சங்க பலம் தான் உன்னதமானது அப்படிங்கிறாராம். ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே ஆர்குமெண்ட். இவர் தப்போபலம்ன்றார், தட் இஸ் விஸ்வாமித்திரர் தப்போபலம் சொல்கிறார், வசிஷ்டர் சத்சங்க பலம் சொல்கிறார். ஸோ ரெண்டு பேரும் ஒரே சண்டை போட்டுருக்கா. அதுக்கப்புறம் டக்குன்னு அவளுக்கு தோன்றுறது, சரி நம்ம யாராவது ஒரு மாடரேட்டரை பிடிச்சி எது உன்னதமானது, தப்போபலமா சத்சங்க பலமானு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரெண்டு பேருக்கும் தோணின ஒரே மாடரேட்டர் ஆதிசேஷன். ஆதிசேஷன் யாரு? பூமியை தலை மேலே வச்சுட்டு இருக்கிறவர் தான் ஆதிசேஷன். சரின்னு அவள் பாதாள லோகத்துக்கு போனால் ஆதிசேஷன் பூமியை தலை மேலே வச்சுட்டு இருக்கா. வந்த உடனே இவா ரெண்டு பேரையும் அவர் வரவேற்கிறார். ஆதிசேஷன் வரவேற்று என்ன விஷயம், எல்லா குசலமாலாம் விசாரிக்கிறார். எல்லாம் சந்தோஷமாக, எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கீங்களா எல்லாம் அப்படின்லாம் விசாரிக்கிறார். குசலம் விசாரித்த உடனே ரெண்டு பேரும் சொல்கிறா இந்த மாதிரி. முதல்ல விஸ்வாமித்திரர் சொல்கிறார், இந்த பார் நான் தப்போபலம் தான் உன்னதமானது அப்படின்னு சொல்கிறேன், வசிஷ்டரோ சத்சங்க பலம்தான் உன்னதமானதுன்னு சொல்கிறார், நீங்கள் இப்போ சொல்லுங்கோ எது உன்னதமானது அப்படின்ன உடனே அவர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, இவர் நானே இந்த பூமியை ரொம்ப வருஷமாக தூக்கின்னு இருக்கேன், யாராவது இந்த பூமியை ஒரு கொஞ்சம் சத்த நேரம் தூக்கி பிடிச்சிக்கோங்க தலை மேலே, நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நான் இந்த விஷயத்துக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே விஸ்வாமித்திரர் சொல்கிறார், என்னோட 1000 வருஷ தப்போபலத்தால் நான் இந்த பூமியை பிடிச்சிக்கிறேன், என் தலை மேலே வைங்கோ அப்படிங்கிற விஸ்வாமித்திரர். உடனே ஆதிசேஷனும் அழகாக தலை மேலே வச்ச உடனே அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கிறது. அவருக்கு அப்படியே பிடிக்கவே முடியல, அந்த பூமியை தாங்க முடியல. ஐயோ என்னால் தாங்க முடியல, தூக்குங்கோ திரும்பி தூக்குங்கோ அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி ஆதிசேஷன் அவர் தலையில் எடுத்து வச்சுன்றார். உடனே என்ன ஆகுது, வசிஷ்டர் பார்த்துட்டே இருக்கார். வசிஷ்டர் சொல்கிறார், என்னோட சில க்ஷண சத்சங்க பலத்தினால நான் இந்த பூமியை கொஞ்சம் நேரம் தூங்கி பிடிச்சிக்கிறேன், நீங்கள் கொடுங்கோ அப்படின்ன உடனே ஆதிசேஷன் அவர் வசிஷ்டர் தலை மேலே வைக்கிறார். வச்சுட்டு இவர் பாட்டுக்க கையும் காலையும் குலுக்கிண்டு அவரோட ஆதிசேஷனோட 1000 தலையாச்சே அந்த 1000 தலையும் ஆட்டி அசங்கி எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். விஸ்வாமித்திரருக்கு கோபம் வருது. அவர் உங்களோட பூமியை பாரத்தை சுமந்து நின்றுருக்காரு, நீங்கள் பதில் சொல்லாமல் இங்கே கையும் காலையும் குலுக்கின்னு உட்காந்துருக்கேளே, பதில் சொல்லுங்கோ அப்படின்ன உடனே ஆதிசேஷன் சிரிக்கிறார். இன்னுமா அவங்களுக்கு பதில் தெரியல? உங்களோட 1000 வருஷ தப்போபலத்தில் இந்த பூமியை பிடிக்க முடியாதது அந்த சில க்ஷணங்களோட சத்சங்க பலத்தினால அந்த பூமியை எவ்வளோ நேரம் அவர் தாங்கி பிடிச்சுட்டு இருக்காரே, இதுலேருந்தே தெரியலையா சத்சங்க பலம் பெருசா தப்போபலம் பெருசான்னு அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அவர் சொல்கிறார், தப்போபலம் முக்கியம், ஆனால் சத்சங்க பலம் தப்போபலத்தோட ரொம்ப உயர்ந்தது. நம்ம நல்ல சத்சங்கத்தில் இருந்தோன்னா நமக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும், சத்சங்கம் தான் முக்கியம். இப்போ நம்ம பேசுகிறோம், நம்ம கேட்டுருக்கோம், நீங்கள்லாம் கேட்டுருக்கேன், நான் சொல்லின்னு இருக்கேன், இதுவே ஒரு நல்ல சத்சங்கம் தான். சத்சங்கத்தில் இருக்க நம்ம வாழ்க்கையில் எல்லாமே தெளிவு வரும், ஒரு டைரக்ஷன் கிடைக்கும், நமக்கு நம்மளோட கவலைகள்லாம் நீங்கி போயிடும். ஸோ சத்சங்கம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆதிசேஷன் அழகாக கிளாரிஃபை பண்ணுறார். எப்போதுமே சொல்லுவா இல்லை, சத்சங்கத்வே நிசங்கத்வம் நிசங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிశ్చலதத்வம் நிశ్చலதத்வே ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி சத்சங்கம் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை பேசுகிறத ராமானுஜர் அவ்வளோ அழகாக கேட்டு ரசிச்சுன்னு இருக்கார். நீங்களும் இந்த சத்சங்கத்தோட அனுபவத்தில் எப்போதுமே லயிச்சு இருங்கோ, உங்களுக்கு எல்லாமே நல்லது உண்டாகட்டும். ஸோ இந்த வாக்கியம் 39வது வாக்கியம், அனுப்பி வையும் என்றேனோ வசிஷ்டரை போலே. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.